ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு சமைக்க போற ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் போட்டு ஒரு சூப்பரான பிரியாணி தான் பண்ண போறோம். நான் செய்யற பக்கத்துல நீங்க இந்த பிரியாணியை ட்ரை பண்ணீங்கன்னா சாதம் குழையாம நல்லா பல சூப்பரா வரும். அதே சமயத்துல இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். கிராம்னு பாத்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். பாஸ்மதி அரிசியை கிளாஸ்ல அளந்துக்கோங்க. அப்பதான் தண்ணி அளக்க ஈஸியா இருக்கும். அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது நீங்க பாஸ்மதி ரைஸ் இல்லாம சீரக சம்பா, வீட்டுல ரெகுலரா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி, எந்த அரிசியில வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 8 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை நல்லா போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வெளியில் வருது. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 200 கிராம் மஷ்ரூமோட சைஸை பொறுத்து 2-3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர பெரட்டி விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்குற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காம தயிரை சேர்த்து ஒன்று சேர பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1.5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கோம். அதனால 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. உப்போடைய டேஸ்ட்டை பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதாவது தண்ணியும் அரிசியும் ஒன்று சேர வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, கலந்து விட்டா அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா மேலே தூவி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வைங்க போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் அதுவும் இல்லாமல் 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிருக்கோம். அதனால ஒரு விசில்லே நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். குக்கர் மூடியை திறக்கும் போதே பிரியாணியோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. சாதமும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல மனமாக டேஸ்ட்டாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.